வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் எடுத்துக்காட்டு 8இல் 10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் ஒரு வகுப்பில் கணிதம் மற்றும் அறிவியல் தேர்வினை எழுதிய 12 மாணவர்களின் மதிப்பெண்கள். மொத்தம் 12 பேர் இருக்காங்க. மேத்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சயின்ஸ் எக்ஸாம் எழுதி அவருடைய மார்க் இருக்கு. எந்த பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர்? இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இடைநிலை கண்டுபிடிச்சா போதும். இடைநிலையில எந்த பாடத்தோட இடைநிலை மதிப்பு அதிகமா இருக்கோ அதான் என்னது, அந்த பாடத்துல தான் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். சரியா? பாருங்க, இந்த மேத்ஸ் மார்க்கா இருக்கட்டும் இல்லை சயின்ஸ் மார்க் ரெண்டு எப்படி இருக்குன்னா வரிசையாவே இல்லை, ஏறு வரிசையில இல்லை. அப்போ முதல்ல ஏறு வரிசையில மாற்றி எழுதிருமா பாருங்க. முதல்ல மதிப்பெண்களை ஏறு வரிசையில் எழுதுக. முதல்ல கணித மதிப்பெண்கள் எழுதுவோமா? முதல்ல என்ன வரும் பாருங்க. 25 வரும், 28 வரும், 30 வரும். எழுதிடுமா? 25, 28, 30. அதுக்கடுத்து பாருங்க, 32 இருக்கு, 33 இருக்கு இல்லையா? 32, 33. அதுக்கடுத்து என்ன வரும் பாருங்க, 44 வரும், அதுக்கடுத்தது 50 வரும், 44 வரும், 50 வரும். அதுக்கடுத்து என்ன வரும் பாருங்க, 52 வரும், அதுக்கு அடுத்தது 55 வரும், 52, 55. அதுக்கடுத்து என்ன வரும் பாருங்க, 62 வருமா? 60 இருக்கு பாருங்க, 60, 62, 75, 60, 62, 75. என்ன செஞ்சிட்டோம்? மேத்ஸ் மார்க்கை நம்ம ஏறுவரிசை எழுதியாச்சு. அதே மாதிரி அறிவியல் மதிப்பெண்களை எழுத போகிறோம். முதல்ல என்ன வரும் பாருங்க, இங்கே இருக்கிறது 19 தான் ரொம்ப சிறிய நின்று 19. அதுக்கு அடுத்தது 24 இருக்கு இல்லையா? 24 வரும். 24க்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 25, 27, 25, 27. அதுக்கு அடுத்து பாருங்க 28 வருமா? 28. 28க்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 42 தான் இருக்கு இல்லையா? 42 எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இருக்கு. அப்போ 42, 42. அதுக்கு அடுத்து என்ன வரும் பாருங்க, 42க்கு அடுத்தது 48 வரும், 49 வரும், 48, 49. அதுக்கு அடுத்து என்ன வரும் பாருங்க, இந்த இடத்துல 54, 58, 54, 58, கடைசியில் 69. சரியா? நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஏறுவரிசை எழுதிட்டோம். மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 12 பேர். அப்போ 12 பேர்னா இடைநிலை நடுவில் எத்தனை இது இருக்குன்னா 2 மதிப்பெண்கள் இருக்கும். அந்த 2 மதிப்பெண்கள் நம்ம சராசரி கண்டுபிடிங்க. பாருங்க, இங்கேருந்து அப்படியே ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணி பாருங்க. நடுவில் என்ன இருக்குது? இதான் இருக்குது. இதான் என்னது? நமக்கு இடைநிலை 2 இருக்குது. அப்போ 2 வந்து அப்படியே சராசரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வலது பக்கம் பாருங்க, 1, 2, 3, 4, 5 இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்போ இதான் என்னது? மைய மதிப்பு. அப்போ கணித பாடத்தோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும்னா மைய மதிப்பெண்களின் சராசரி, இந்த 2 மதிப்பெண்கள் இருக்கு, அதோட சராசரியை கண்டுபிடிக்கணும். முதல்ல 2 எடுத்து எழுதுங்க. 44 + 50. சராசரினா 2 கொண்டு வகுத்துறணும். ஈக்குவல் டு 50ஐயும் 44ஐயும் கூட்டினோம்னா 94, 2 கொண்டு வகுத்துருங்க. கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 9ல் 4 2 8, மிச்சம் 1 இங்கே வந்தால் 14, 7 2 14. அப்போ இடைநிலை அளவு என்ன? 47. இப்போ அறிவியல் பாடத்தை கண்டுபிடிப்போமா? அதே மாதிரி தான் மைய மதிப்பு பாருங்க. இது 2 தான் மைய மதிப்பு. இதுதான் மைய மதிப்பாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க. அப்போ 2 இது மைய மதிப்பாக இருக்குன்னா அதோடைய சராசரியை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? 44ஐயும் 42ஐயும் 42ஐயும் கூட்டணும். கூட்டி எதை கொண்டு வகுக்கணும்? 2 கொண்டு வகுக்கணும். அதான் சராசரி. 42 42 கூட்டினா 84/2. கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 4 2 8, 2 2 42. அப்போ பாருங்க, கணித பாடத்தோட இடைநிலை அளவு 47, அறிவியல் பாடத்தோட இடைநிலை அளவு 42. அப்போ எதில் வந்து அதிகமாக இருக்குது? கணித பாடத்தோட இடைநிலை அளவு அதிகமாக இருக்குது. அப்போ எதில் மதிப்பெண்கள் அதிகம் பெற்றிருக்கிறார்கள்? கணித பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். எழுதிடலாமா? therefore கணித பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.